கழுத்தில் வலிக்கிறது டிஃப்ரெண்ட்டான சிம்டம் எல்லாம் வச்சுருக்குங்க. அது வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி கழுத்து வலிக்கான எக்ஸசைஸ் நான் ப்ராப்பராக சொல்லி கொடுக்குறேன். கழுத்தில் வலிங்கிறது ரொம்பவுமே அதாவது அனலைஸ் பண்ணுறதே ஒரு கஷ்டமாக இருக்கிற அளவுக்கு. ஏன்னா அதனோட சிம்டம்ஸ் வந்து வேரி ஆகுதுன்னா டிஃப்ரெண்ட்டாக என்னென்னமோ பண்ணுது. கழுத்தில் வலி வந்து வேறு மாதிரி மிஸ்கைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே கழுத்துலேருந்து சர்வைக்கல்லேருந்து வர்ற பிரச்சனை மூளையோட சம்மந்தப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து மருத்துவர்களுக்கே நடக்கிற விஷயம். பேஷண்ட்ஸுக்கு ரொம்பவுமே கன்ஃபியூஸ் ஆகும். அதை தவிர இல்லை ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதை தவிர கழுத்தில் இருக்கிற பிரச்சனை கண்ணோட சம்மந்தப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கழுத்தில் இருக்கிற பிரச்சனை காதோட சம்மந்தப்படுத்துறதுக்கான வாய்ப்பு, தாடையில் ஒரு பிரச்சனை பல்லு இதோடையெல்லாம் சம்மந்தப்படுத்துறதுக்கும், இதய நோயின்னு சம்மந்தப்படுத்துறதுக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு சைடே மேபி ஸ்ட்ரோக்கோட சிம்டமாக இருக்குமோன்னெலாம் தோண வைக்கும். அதை தவிர வந்து பிபி ரைஸ் ஆச்சோ, ஹைப்பர் டென்ஷனோ, இல்லை லோ சுகரோ ஹை சுகரோ இப்படியெல்லாம் தோண வைக்கும். எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணும். ஏன்னா சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் சில சிம்டம் எல்லாம் அதோட ஒத்து போகுது. ஆனாலும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நல்லா கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? கிளினிக்கலாகவே அதை டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எதையுமே வந்து இதுதான் வந்து ரொம்ப ஒரு ஹையர் வாஸ்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இதுவாக இருக்குது. வாஸ்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இதுவாக இருக்கிறப்போ என்ன பண்ணணும்னா, இதை எப்படி நம்ம உணர்ந்துக்கிட்டு வரணும்னா, இது என்ன சிம்டம் எதுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதிலிருந்து நம்ம கண்டிப்பாக சரியாக முடியும். இந்த நெக் பெயினோட சிம்டம்ஸை நான் வரிசைப்படுத்துகிறேன். எப்பவும் சொல்கிறத விட கொஞ்சம் சேர்த்து அதில் இருக்கிற சிம்டம்ஸ் சொல்கிறேன். எப்படின்னு கேட்டால், ஒரு கால் விரலில் கூட மரமரப்பு வருது. நெக்கில் வந்து அதுக்கப்புறம் பேக்கில் வந்து சயாட்டிக்கானால கால் விரலில் மரமரப்பு வருது. கை விரலில் மரமரப்பு வருது. கையில் கரண்ட் ஊறுற மாதிரி இருக்குது. கழுத்தில் வலி இருக்குது சிலருக்கு முதுகில் வலி, அதே செஸ்ட்டில் பெயின் வருது. ஹார்ட் ப்ராப்ளம் மாதிரி இந்த பக்கம் எல்லாமே பெயின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல எல்லாம் ஷோல்ட்ரு, இந்த இடம் ரைட்டாக இருந்தால் இந்த இடத்துல எல்லாம் பெயின் வருது. இது அது மாதிரி இதுக்குள்ளே குத்துற மாதிரி இருக்குது, ஊசி குத்துற மாதிரி இருக்குது, போட்டு அழுத்துற மாதிரி இருக்குது, எனக்கு டயர்ட் ஆகுது, தலையில் என்னமோ குத்துற மாதிரி இருக்குது, முன்னாடி இருக்கிற பொருள் இப்படி சுத்துற மாதிரி இருக்குது, நிலநடுக்கம் வந்த மாதிரி இருக்குது. அது தவிர வந்து எனக்கு சுத்துது, போயிட்டே இருக்கிறப்போ ஒரு பக்கத்தில் திரும்பினா அப்படியே சுத்துது. அந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வந்து வேரி ஆகிட்டு இருக்கு. இது எல்லாமே சர்வைக்கலோட, ஏன்னா அது நரம்பு, அது நிறைய உறுப்புகளுக்கு சப்ளை பண்ணுறதுனால அந்த நரம்பு தான் போய் இவ்வளோ ட்ரபிளையும் நம்மளுக்கு பண்ணுது. கண்ணுக்குள்ளே வலிக்குது, கண்ணில் எரிச்சல் வருது, இங்கே பார்த்தா தாடையில் இந்த இடத்துல வலிக்குது. அதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி காதுக்குள்ள வலி, காதுக்குள்ள டினிட்டஸ் சவுண்டு வருது. அது வந்து ஏதோ காது மூக்கு தொண்டையில் தான் பிரச்சனைன்னு நினச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து அது கிடையாதுன்னு நான் சொல்ல வரல. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு சர்வைக்கல்னால இப்படி வலிக்குது. எப்பவுமே கீழேருந்து மேலே போகணும். சர்வைக்கல்னு நினச்சி எக்ஸசைஸ் பண்ணி க்யூர் ஆகுதான்னு பார்த்துட்டு இதையே ஒரு டயக்னோசிஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த சைடு எஃபெக்டும் இல்லை, வெறும் எக்ஸசைஸ் தான் பண்ணுறீங்க. அதை விடுத்து அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோன்னு நிறைய மெத்தட்ஸுக்கு, பெரிய மெத்தட்ஸுக்கு போகிறது, பெரிய மருத்துவர்களை பார்க்கறது வந்து இது மாதிரி விஷயத்துக்கு தேவையில்லை. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது எதுக்கும் இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் ஃபிசியோதெரபிஸ்ட்டை வந்து பாருங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது மோஸ்ட்லி அதோட சம்மந்தப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் காய்ச்சல்னு டாக்டர்கிட்ட போகிறீங்கல்ல, எடுத்த உடனே டாக்டர் எல்லா டெஸ்ட்டும் எழுதி கொடுக்குறதோ, இல்லை இது வந்து மூளை காய்ச்சலாக இருக்கும், இது வந்து டைஃபாய்டாக இருக்கும், இது வந்து வேறு ஏதாச்சும் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா யோசிக்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து ஒன்று இருக்குன்னா சிம்டம்ஸ் வச்சு இதே வந்து அதே மருத்துவர் வந்து உங்களுக்கு காய்ச்சல் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது, நீங்கள் சொல்கிற விதத்தில் இது மாதிரி விட்டு வந்தது, நீங்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க, ஏதோ ஒன்றில் இன்ஃபெக்ஷன், பெரிய இன்ஃபெக்ஷனோடன்னு அவங்க அனலைஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் என்னென்னா, உங்களுக்கு எப்பவும் வர்ற ரெகுலர் சிம்டம் வருதா இல்லை புதுசாக வேறு மாதிரி இருக்காங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். தொடர்ந்து பேஷண்ட் பார்த்து அது பழக்கம் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அது சர்வைக்கலோட தான் சம்மந்தப்பட்டிருக்குது. அதுக்கேற்ற எக்ஸசைஸ் பண்ணி க்யூர் ஆகிறதுக்கு பாருங்க. மேக்சிமம் பேருக்கு அதோட தான் சம்மந்தப்பட்டிருக்குது. ஸோ ரொம்பவும் பயந்துக்க வேணாம். ஒரு நிறையா 30 இசிஜி இருக்கிறது, 40 இசிஜி இருக்கிறது, அந்த மாதிரி ஒரே விஷயத்தையே ஃபோக்கஸ் பண்ணி அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறது தான் தப்புன்னு சொல்ல வரேன். ஒரு இசிஜி எடுத்து பார்த்துருந்தா பரவாயில்ல, ஆனால் நிறைய தடவை எடுக்கிறது, ஒரு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறது, அந்த மாதிரி இருக்க வேணாம். ஸ்டபர்னாக இருக்க வேணாம்.
இதோடையே சம்மந்தப்படுத்துங்க ஆரம்பத்தில். இதோட இல்லை பல நாட்கள் எக்ஸசைஸ் பண்ணி க்யூர் ஆகலைன்னா வேற இதோட சம்மந்தப்படுத்தி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போங்க. அந்த மாதிரி தான். ஸோ அதனால கழுத்து வலி இருக்கிறவங்களுக்குன்னு எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன் இன்னைக்கு. இப்படி ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7 தடவை கழுத்தை நேராக வச்சுக்கணும். ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7 தடவை கழுத்தை நேராக வச்சுக்கணும். அப்புறம் ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் இது 7 தடவை. அப்புறம் இப்படி எலிவேஷன் இப்படி மேலே வரைக்கும் தூக்கி 10 வரைக்கும் வச்சுருந்து ஸ்லோவாக கொண்டு வந்து கீழே போடுறது டிப்ரெஷன் இது 7 தடவை 10 வரைக்கும் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி எல்லாம் 7 தடவை முடிஞ்சால் 3 செட்டு 21 தடவை செய்யலாம். இது ஷோல்டருக்கும் நல்லா இருக்குது, கழுத்து வலிக்கும் நல்லா இருக்குது. ஷோல்டரில் ஏதாச்சும் ஃப்ரோசன் ஷோல்டர், கையை தூக்குனா வலி, சைடில் கொண்டு போய் மேலே வரைக்கும் தூக்குனா வலி, பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா வலி, இல்லை நைட் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அம்மா போடுற இடத்துல வலி, இந்த மாதிரி ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கிறவங்களுக்கு இது நல்லா இருக்குது. சர்வைக்கல் பெயின் இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்குது. தலை சுத்தல், வாமிட் சென்சேஷன் இது எல்லாமே கழுத்து வலியோட சம்மந்தப்பட்டது. அதுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் நெக்கை ஸ்ட்ரைட்டாக வைங்க, வலிக்கிற இடத்துல ஐஸ் வைங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. ரொம்ப 2 வீலர் டிரைவ் பண்ண வேணாம். இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வேகமாக வேலை செய்ய வேணாம். மல்லாந்து படுத்தா சின்ன தலைவணி வைங்க, சைடில் படுத்தா பெருசாக வைங்க. ஸ்பாஞ்ச் மெத்தையில் படுக்காதீங்க. தரையில் பாய் போட்டோ, இரும்புக்கட்டில் மரக்கட்டில் சும்மா பாய் போட்டோ ஏதோ ஒன்று போட்டு படுங்க. அண்டு ரொம்ப ஸ்பாஞ்ச் மெத்தை வேணாம். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். தண்ணி 3-4 லிட்டர் டெய்லி குடிங்க. அண்ட் நல்லா தூங்குங்க. ரொம்ப குனிஞ்சு செல்ஃபோன் பார்க்குறது, குனிஞ்சு கம்ப்யூட்டர் பார்க்கறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். குனிஞ்சு வேலை செய்து வெயிட் தூக்கிறதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணி இதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.